그대 잠깐 눈을 붙일 때 나는 마음에 불을 붙여요 비밀의 나만의 초콜릿 Hello everyone, welcome back to our channel. லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்ஷால்லா நான் எதுக்காக இவ்வளோ பெரிய பிரேக் எடுத்தேங்கிறது அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன். அண்ட் இன்றைக்கி லாகில் நான் ப்ரீவியஸ் ட்ராக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளியர் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இது லாங் டேஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ இப்போ தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஈத் உல் ஃபித்ரு பெருனா ஈத் உல் அதா பெருனாக்கெலாம் நான் வ்ளாக் எடுக்கணுன்னு ரொம்ப ஈகராக இருந்தேன். பட் அன்றைக்கிட்டே எனக்கு என்ன ஆகும்னே தெரியாது. ப்ராப்பராக அந்த கிளிப்ஸ் நான் எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று என்னை அப்டக்கிளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறதோ கிளிப்ஸ் கேதர் பண்ணுறது அதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எந்த பெருனாக்கும் வ்ளாக்ஸ் எடுக்கவே இல்லை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயராவது நான் ட்ரை பண்ணுறேன் ஆர்டர் வைஸ் ஏதாவது ஷூட் பண்ணி வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா ஈத் டேக்கு பிஃபோர் எல்லோரும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போது நடுராத்திரி எங்கே வந்திருக்கேன்னா துபாய் மால். ஆக்சுவலாக ஹப்பிக்கு நைட் டியூட்டி இன்றைக்கி அவாய்ட் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்தே ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க மட்டும் போயிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணிவிடுவாங்க. நான் இருக்கேங்கிறதுக்காகவாது கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு போனேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அவங்க நைட் டியூட்டி போகும்போது கூட போயிடுவேன். யாரையா வந்துடுவாங்க கொஞ்சம் ஹார்ஸ் தான் டியூட்டி அப்படி இருக்கும்போது நான் கூட போவேன். இல்லை லாங் ஹார்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்க போயிடுவாங்க, நான் வீட்டில் இருப்பேன். நான் ஏன் டெய்லி டியூட்டி போகிறேன், நைட் டியூட்டி அவங்க போனேன், நானும் ஏன் போகிறேன், தூங்க வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் அவங்க தூங்குவாங்க, அப்போ நான் முழிச்சிட்ருந்தேன். எனக்கு போர் அடிக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவங்க போயிட்டால் நான் சும்மா முழிச்சிட்ருந்தேன். என்ன பண்ண போகிறேன், நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு சம்டைம் போயிடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும். நாளைக்கு பெருடா. ஸோ அவங்க லாங் டைம் அங்கே நின்றக்கூடாது, கொஞ்சம் குயிக்காக கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நானும் கூட போனேன். ஸோ 1 hour பிஃபோர் தான் நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு. அப்படி போயுமே போனதும் இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணலாமே, ஃபோனே இப்போதும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக நெயில் ஆர்ட் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ஃபீல்டில் வந்துட்டுருக்குங்கிறதுனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நெயில் பாலிஷ் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். தென் நெக்ஸ்ட் டே பெருடா அப்படிங்கிறதுனால நம்ம மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே உட்காந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. தென் பார்க்கிங் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கு. கார் எடுக்கல, என்னாச்சுன்னு பார்த்தா ஏதோ பம்பர் போட்டு பேட்டரி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை எங்கே நின்று போகிறோமோ அவ்வளோதான் தொலைவு போச்சோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். துபாய் மால் செக்யூரிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, டைமுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி இங்கே தான் நிற்க போகிறோமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்த டைமில் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் கிளம்பியாச்சு. 4:15க்கு நான் அலாரம் செட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கும் 1 hour பிஃபோர் தான் வந்தோம். சரி 1 hour கூட்டி நேப் அடிக்கலான்னு பார்த்தோம். பட் பீஸ்ஃபுல்லாக தூங்கவே முடியல. பட் எந்திரிக்கணுங்கிற மைண்ட்லேயே இருக்கிறதுனால தூக்கம் வரல. ஸோ அப்புறம் அவங்க எந்திரிச்சு குளிக்க போயாச்சு. அந்த கேப்பில் நான் மெஹந்தி குப்பை ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் ஹெனா ஜார் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டன்ட் ஹெனா மாதிரி தான் இது இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்கும். பட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மெஹந்தி கலருக்கு நம்மளோட கோன் கலருக்கே மேட்ச் ஆகி வந்துடும். 2 டேஸ்க்கு இதோட ஸ்டெயின் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு தென் தொழுதுட்டு அகெயின் நான் மேக்கப் போட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுக்கணும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு சுத்தமாக டயர்ட் ஆகிடுச்சு. நான் தொழுது அப்புறம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்புறம் குக்கிங் ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், எதுவுமே பண்ண முடியல. அப்படியே தூங்கியாச்சு. யாரும் இவ்வளோ ஒஸ்ட்டாக பெரியதாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நானும் எவ்வளோ என்னை பூஸ்டப் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணல, சரியான தூக்கம்.
ஏத் vlogனு டைட்டில் போட வேண்டிய வீடியோ சொதப்புனதுனால எப்படி ஒரு ரேண்டம் vlog-ஆக போயிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் ஈத் vlog வந்து ப்ராப்பராக பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், see you soon with my another video. Ta-ta. you